நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 1044வது வீடியோ. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. ஸோ இந்த திங்கக்கிழமைக்கு உண்டான தேவதை புவனேஸ்வரி. இன்றைக்கி ஐடியா இல்லை நான் பற்றி பேசணுண்டு. பட் என்னவோ அம்பாளுடைய ஆக்ஞை என்னை பற்றி பேசின்றா. அவள் சப்போர்ட் டு க்ளோஸ் மை வீடியோ. திடீர்னு இது பேச சொல்லும்போது அதை மறக்க முடியல. அதனால் அம்பாளுடைய அந்த ஸ்புரிக்கிறது எண்ணம் ஸ்புரிக்கும் போது அது உடனடியாக பேசிடணும். வி ஆர் நாட் சப்போஸ் டு அதை பைபாஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸோ இந்த புவனேஸ்வரி, இது லதான்னு ஒரு ஆர்டிஸ்ட். அந்த காலத்து குமுதம் புக்கில் எல்லாம் அந்த படங்கள்லாம் வரும். கண் ரொம்ப அழகாக போடுவார் அவர். லதான்ற ஆர்டிஸ்ட்டு நல்ல இந்த சமூக கதைகள் எல்லாம் ராஜாக்கள் கதைகளில் வரும்போது கூட சரி, கண்கள்லாம் ரொம்ப அழகப்படுவார். அவரால் வரையப்பட்ட இந்த சித்திரம் அது புவனேஸ்வரி அம்பாள். இதை காமிச்சு நான் இது பண்ணுறேன். எங்கள் ஆற்றுல இந்த வீடுக்கு அது பிஃபோர் ஸ்டார்டிங் த சப்ஜெக்டு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ப்ரீஃப் யூ ஒன் திங். புவனேஸ்வரி, இதுதான் வந்து புவனேஸ்வரியோட யந்திரம். மோகன் குருஜியோட ஒரு தடவை பார்த்து சொன்னார், பிந்து ஏண்டா வச்சேன், பிந்து இல்லாமல் அப்படி எந்திரத்தை போட்டுக்கலாமேனார். எங்கள் இந்த சென்டர் பாயிண்ட்டு பிந்து இருக்கும் எங்கள் ஆற்றுல. சிமெண்ட்லேயே பண்ணியிருக்கோம். அது ஆற்று என்ட்ரன்ஸ்லேயே கிட்டத்தட்ட அதனுடைய டயா வந்து ஒரு 3 அடிக்கு மேலே இருக்கும். 3 அடி இது டயா. ரொம்ப வர்ண கலவையில் பண்ணியிருப்பான். நான் சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்தார் அவர் அந்த ஆற்றுல, அந்த மேஸ்திரி. ஸோ இந்த புவனேஸ்வருடைய யந்திரம் அது. இப்போ இந்த புஸ்தகம் வந்து புவனேஸ்வரி பரிபூர்ண கிருபா அப்படின்னு அந்த காலத்தில் புவனேஸ்வரி சாமிகளால் வெளியிடப்பட்டது. அந்த காலத்து புக்கு அது. அது சொல்லும்போது எனக்கு அதை பற்றி பேசின்னு சொல்லும்போது பேசாமல் இருக்க முடியல என்னால். நான் வந்து இதை வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அம்பாளை பற்றி சொல்லும்போது இதை நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம். 1999 2000 ஜவஹர்லால் இருக்கேன் நான். 2001 இந்த வீடு வாங்கியிருந்தோம். அப்போ வந்து ஒரு பிளாட்டு கேட்டு வீடெல்லாம் பார்த்துருந்தோம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. நான் சொல்கிறது 2000 2001 அந்த பீரியட் அது. அப்போ சுந்தரம் ஒரு ஜோசியர் இருந்தார். இந்த ஒய்ஃபுக்கும் அந்த இந்த பெரிய ஜோசியெல்லாம் தெரியும். அவளெலாம் கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சுந்தரம் ஜோசியர் ஒருத்தர் சம்படி ரெக்கமெண்டட். நாகர்கோவில் பிள்ளைமார் அவர். இஸ் நோ மோர். அவர் பையன்தான் என்ன வார்த்தை சொல்லப்படுறது. அவர் வந்து வெகு துல்லியமாக சொல்லக்கூடிய ஜோசியர் அவர். இப்போ அதெல்லாம் ஜாதக பார்த்து ஒய்ஃபுடைய சொன்னார், உனக்கு அப்டமனில் ப்ராப்ளம் இருக்குமா, ஆப்ரேஷன் பண்ணாதில்ல, அதெல்லாம் சொல்லிட்டே வந்தவர். நானே பசங்க எல்லோரும் வந்திருக்கோம். 25 வருஷத்து கதை. போயிருக்கும்போது சொல்கிறார், நீங்கள் வந்து வீடு வாங்குறது மனசில் வச்சுட்டுக்கு, இன்றைக்கி நல்ல முகூர்த்தமாக இருக்குது. இங்கே எப்படி வந்தேன், ஆட்டோவில் வந்தோன்னோ அதே ஆட்டோவில் வடக்கு நோக்கி போயிட்டே இருங்க. போகும்போது நாராயண கிருபையால் ஒரு வீடு அமையும் உங்களுக்கு. அந்த வீட்டுக்கு 4 தென்னைமரம் இருக்கும், ஒரு மாமரம் இருக்கும், கூட்டுத்தொகை 3ன்னு அமையும். இந்த வீடுடைய நம்பர், பிளாட் நம்பரோ வீட் நம்பரோ எவ்வளோ அமையும். இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அந்த ஆட்டோக்காரன் அப்படியே எனக்கு இந்த அட்ரஸ்லாம் தெரியாது எனக்கு. ஸோ ஜஸ்ட் வி ஆர் கம்மிங் த்ரூ திஸ் ஏரியா. திருப்பதி நகர் உள்ள நுழைஞ்சு எதிர்த்தாத்து மாதிரி எதிர் வீட்டை போய் அந்த ஆட்டோ நிற்கிறான். சார் இந்த வீடு கூட சேலுக்கு வருது சொல்கிறேன் சார், பாருங்க ஓடனா. இறங்கி பார்த்தா ஆல்ரெடி பில்ட் ஹவுஸ் அது. கீழே கொடுத்த இருக்கா ஹவுஸ் ஓனர். வீடு நம்பர் பார்த்தா பிளாட் நம்பர் 102, கூட்டுத்தொகை 3, ஹவுஸ் நம்பர் 3 போட்டிருந்தது. காம்பவுண்டில் இடிஞ்ச மாதிரி இருந்தது. சாக்கடை ஓடிது வாசலில். 10 அடி உயரத்துக்கு 2 தென்னைமரம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு கதவை சாத்தி இருந்தாவ. சந்து வழியாக உள்ள பின்னே பார்த்தா பின்னாடி 2 தென்னைமரம் இருந்தது. சரி 4 தென்னைமரம் அவன் சொன்ன மாதிரியே இருந்தது.
கூட்டுத்தொகை 3. ஊர் பேர் திருப்பதி நகர். 3வது மெயின் ரோடு. எல்லாம் 3 அப்படியே வந்தது. ஸோ உள்ளே வந்து கேட்டிருந்தேன், இது ஏன் அந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு வந்த ஆளானேன்னா, விஸ்வநாத ஐயர் ஒருத்தர் ராத்திரில் அவங்க கொடுத்துன்னு வந்தோம். ஜவஹர் நகரில் 2வது சர்க்குலர் ரோடில் இருந்தோம். சார் 2வது மெயின் ரோட்டில். அப்போ வந்து அவர் என்ன நினச்சிட்டாரோ தெரியல, நல்லவர் தான் மாமா. திடீர்னு ஒரு நாள் ஆற்றுல வந்து பூச்சி விடம்லாம் பார்த்து இவ்வளோ பெரிய மந்தகாசனம் வச்சுருக்கல, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வீடை வெக்கேட் பண்ணுங்கன்ற. அப்புறம் தான் வீடு கொடுத்து கூப்பிட்டு பட் அவரே சொல்கிறார் மாதிரி. அப்போ அம்மாவோட சண்டை போட்டேன். ஏண்டிம்மா உன்னை தானே பூஜை பண்ணுறேன், நான் என்ன இப்போ மந்திரம் படிக்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறாரு வேறு, நீ வந்து எனக்கு எப்படியோ ஒரு மண்டலத்துக்குள்ளே வீடு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புவனேஸ்வரி மந்திரத்தை அப்போ தான் ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய குருஅம்மா பழக்கத்தில் வந்துட்டேன். மந்திரம் வந்து நான் முன்னாடியே புவனேஸ்வரி மந்திரத்தை நிறையா சொல்லிட்டு இருப்பேன் நான். இந்த ஓம் ஸ்ரீ மீன் ஸ்ரீ மந்திரத்தை ஷாயிட்டுக்கு பிரதிஜை அணில 1000 தடவை சொல்ல வச்சுருந்தேன். 42வது நாள் இந்த வீடு பார்க்குறேன் நான். ஒரு மண்டலம் கூட ஆலை. ஆக்சுவலாக 45 நாள் ஒரு மண்டலம், திரிபட்சம் தான் ஒரு மண்டலம். உள்ளே வந்து கேட்ட உடனே பத்மநாப ஐயங்கார்ன்ற ஐயங்கார் வீடு இது. மனஜான வர மனைவி பார்த்து பேசினும் போது கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னா, இல்லைம்மா என்னுடைய பட்ஜெட் இவ்வளோதான் சொல்லும்போது 5 நிமிஷம் கொடுத்துட்டா வீடை. வந்து செக்கு 3 lakhs செக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த புவனேஸ்வரிய கிருபா கடாசம் எங்காத்தோட பால்கனி இருக்குது, ரவுண்ட் பால்கனி. அதில் 15 ஹோல் இருக்கும். திதிநித்யா இருக்காங்கன்ற அம்பாள்கிட்ட என்னை மகாநித்யா மேலே வெயி வச்சு இந்த இடம் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்னா அதே மாதிரி அமைச்சு கொடுத்துட்டா. அதே மாதிரி மாடியில் போய் குடியேறுனான்னு. மாடியில் வந்து பார்த்தா இப்போ மேற்கு பார்த்து பூஜை இருக்கும், கிழக்கு பார்த்து நான் உள்ள நுழையிறாம தான் இருக்கும். ஜென்ரலாக ஜனங்க என்ன சொல்லுவா, கிழக்கு பார்த்து வை சாமியை, கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது. அம்பாள் பிரதானமாக இருந்தால் மேற்கு பார்த்து தான் இருக்கணும். சாஸ்திரங்களே ஸ்ரீவித்யா கிரமமே அப்படி தான் சொல்கிறது. அம்பாளுடைய முதுகு பின்னாடி சூரியன் உதிக்கணும்னு இருக்கு. அப்படியே அமைஞ்சது வீடு எனக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, புவனேஸ்வருடைய கிருபா கடாட்சத்தினால அவள் எனக்கு போட்ட பிக்சர் இந்த வீடு. அப்போ வந்து அம்மாஞ்சி சாஸ்திரி ஒருத்தர் அவர் அப்பயே 95 வயசு அவருக்கு. அவர் தான் வீடு பேர் வச்சார் சௌபாகியானர். சௌபாகியலட்சுமி நமக்கு முதல் நாமாவளியும் ராஜமாதங்கியோடைய சகசநாமத்தில் வருது. அவர் தான் பசங்களாம் வெட் கிரைண்டர்னு கூட சொன்னான். பட் வந்து அதுதான் வீட்டு பேர் சௌபாகியா. அது பல சோடையில் பின்னாடி குறிப்பிடப்பட்டிருந்தது, அதை பார்த்தேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாள் வந்து உங்களுக்கு வர்ஷிக்கணும்னு நினச்சானா எப்படி வேணால் வந்துடுறாவும். ஸோ இந்த புவனேஸ்வரின்ற தேவதை நான் கூட எங்கிட்ட 2 விக்கிரகம் இருக்குது. 1992 வந்து ஒன்று. இந்த ஆற்றுக்கு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது சுந்தரம் ஒருத்தர் பண்ணி கொடுத்தான். அதில் வந்து இடது காலத்தை போட்டுருக்கோம். பழைய விக்கிரகத்துலேருந்து வலது காலத்தை போட்டுருக்கோம். அதுதான் பிரதான தேவதை. இந்த மேலே வலது காலத்தை போட்டுருந்தது. இது இப்படி இருக்கும்போது நான் 2 மாதிரி ஒரே மாதிரி இருக்கேன், இவ்வளோ எப்படி பேர் சொல்லுதுன்னு கூப்பிடும்போது சொல்கிறேன், திரிபுரா ரகசியத்தில் சொல்கிறா. என்ன சொல்கிறா, புவனேஸ்வரின்ற தேவத்தையும் அங்குச பாசமேந்தி அபயமே பரதத்தாங்கள் பங்கே கரத்தில் பீதாம்பட மடியடைகள் பொற்பூன் பைங்கல் நரம்பு புண்டாள் 16 கலையத்தில் பொங்கிய ஒரு எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போற்றின்னு வருது. சாந்தானந்த சுவாமி சொன்னது. நான் திரிபுரா ரகசியத்தில் என்ன சொல்கிறேன், அம்பாள் புவனேஸ்வரிக்கும் பாஷாங்குசம் புஷ்பபானம் கரும்புவில் உண்டு அப்படின்னு இருக்கு. பாடி நீ வந்து நீதான் புவனேஸ்வரின்னு சொல்லிட்டு அது 2வது தட்டில் இருக்கும். முன்னாடி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தான். 2 காலையும் கொலுசு போடுற மாதிரியே இருக்கும். அது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்பாள் வந்து வர்ஷிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டான்னா அவள் கொடுக்கறதை யார் தடுப்பா, யாரும் தடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து புவனேஸ்வரி கிருபா கடாட்சத்தில் தான் இந்த கிரகமே எனக்கு அமைஞ்சது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. இன்றைக்கி அதை சொல்கிறேன் அம்பாள். அதுக்கான ஜஸ்ட் ஷேரிங். இந்த ஓம் ஸ்ரீம் யூ ஸ்ரீம்ன்றது இவரே புவனேஸ்வரி சாமிகளே போட்டிருக்காரு அந்த மந்திரத்தை. இதில் இந்த பாருங்க, இந்த மந்திரத்தை இதை சொல்லும்போது அதே மந்திரத்தை தான் போட்டிருக்காரு அவர்.
இந்த ஓம் ஸ்ரீம் ஹீம் ஸ்ரீம் சொல்லி அதுக்கு உண்டான அந்த தியான ஸ்லோகத்தையும் போட்டிருக்காரு. பாலரவிதிதி விந்திகீடாம் துங்ககுசாம் நயனஸ்மேரமுகீம் வரதாங்குச பாசாதிபதினாம் பிரபேஜீம் புவனேஷீம் அப்படி முடியும். ஸோ அம்பாள் எப்படி அனுகிரகம் பண்ணினான்றதுக்காக சொல்கிறேன் நான். இதில் புவனேஸ்வரி சுவாமி என்ன சொல்கிறான்னா, ஏ புவனேஸ்வரி தாயே, ஸ்தூலம் சூஷ்மம் காரணம் இம்மூன்று சரீரத்தில் வசிக்கின்றன. உள்ளே உனது மகாமந்திரமான மாயா பீஜமாக ஹ்ரீம் ஹ்ரீம் என்ற மூவலத்தில் ஜெபிப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் அடைய முடியாதது என்ன இருக்கிறது? மகாலட்சுமியானவள் தானே புஷ்பமானைகள் கிரீடம் இவளை எடுத்துக்கொண்ட மத யானையால் கொண்டாடப்படுகிறவளாய், நிறைய ஸ்வர்ணம் ரத்னம் இவைகளை கையில் கொண்டவளாயும் ஹ்ரீம் என்றும் ஜெபிக்கும் யோகிகளின் சமீபம் சேவிக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி என்பவள் எந்த வடிவில் இருக்கிறாள்னா, இவளை இருப்பிடம் யாதுன்னு சொல்லும்போது இந்த தேவியின் ஜபத்தில் என்ன மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறா. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் ஆகிய மூவரும் ஒன்றே. உலகை படைக்கும் பொழுது ரட்சிக்கும் போதும் சம்ஹாரம் பண்ணும் போதும் நான் மூவராக இருக்கின்றனர் என்றும், நானே உலகம் உண்டாவதற்கு முன்பு இருந்தேன், வேறொன்றும் இல்லை, பகுத்தறிவினால் என்னை தர்க்கவாதம் செய்து கண்டுகொள்ள முடியாது, இதுதான் என்று நிரூபிக்க முடியாது, திருஷ்டாந்தம் சொல்லியுமே அறிய முடியாது, இவ்விதம் உள்ள எனக்கு மாயா என்ற பெரிய சக்தி இருக்கிறது, இது என்னிடம் எப்பொழுதும் பின்னப்பட்டுள்ளது, இது தனியாக உள்ளது, கூட்டமாக உள்ளது, அல்லது இல்லாமலும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். புவனேஸ்வரியின் இருப்பிடமும் சௌந்தரியமும் ஜெகன்மாதாவான புவனேஸ்வரி தேவி சர்வலோகம் என்ற மணி தீபத்தில் வசிக்கிறாள். இந்த உலகம் பிரம்மலோகத்துக்கு மேலே மனதினால் அமைக்கப்பட்டது. இது கோலோச்சம் கைலாசம் வைகுண்டம் இவற்றை காட்டிலும் சிறப்பு பெற்றது. இதற்கு ஈடான அழகிய பட்டணம் ஒவ்வொருகிலும் இல்லை. சம்சார தாபத்தை போக்கும் இந்த மணி தீபத்தை பற்றி அமிர்த சமுத்திரம் உள்ளது, சுற்றி அமிர்த சமுத்திரம் உள்ளது. இந்த அமிர்த அலைகள் எப்பொழுதும் மணி தீபத்தை தொட்டுக்கொண்டே இருக்கின்றது. இந்த மணி தீபத்தின் இருபக்கத்திலும் சங்கநிதி பத்மநிதி இவைகள் இருக்கின்றன. இவைகளிலிருந்து ரத்தினங்கள் சப்த தாதுக்கள் ஸ்வர்ணமய பிரபாகத்தை உடைய நதிகள் போன்றவற்றை மணி தீபத்தை சுற்றியுள்ளன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட புவனேஸ்வரி தேவியை இந்த திங்கக்கிழமை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஓம் ஸ்ரீம் ஹீம் ஸ்ரீம் வேறு பெரிய மந்திரம், நம்ம கணபதி மந்திரம் சொல்லி பால மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தை எடுத்துக்கோங்க. பூமியில் உள்ள எல்லா சொத்துக்களும் நமக்கு வரணும்னா இதுதான். ஸோ முதல்ல வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, அதெல்லாம் பூமிக்கு உண்டானது. புவனேஸ்வரினால் புவனத்துக்கு ஈஸ்வரி அவள் தான். அவள் வர்ஷிச்சிடறான்னு சொல்லப்படுறது. மிச்சம் தேவதைக்கெல்லாம் அந்த பவர் உண்டான அவளை விட இவளுக்கு தான் ஜாஸ்தி, அதுவும் தெரிஞ்சுக்கணும். இங்கே சிறுவாப்பூரில் போய் கல்லை வச்சு அடுக்குன்றான், அதெல்லாம் தேவையே இல்லை. ஆற்றுல இருக்கிற இடத்துல வந்துட்டு ஓம் ஸ்ரீம் ஹீம் ஸ்ரீ மந்திரத்தை சொல்லுங்க. யார் யாருக்கு வீடு அமையணுமோ கட்டாயம் அமைஞ்சிடும். இது ஆணித்தரமாக எனக்கு சொல்ல முடியும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இந்த மந்திரம் சொல்லி கொடுத்து. அதனால் எல்லோரும் பயன்பெறணும். நம்பால் மனசில் ஸ்புரிச்சு சொல்லுன்றாத இன்றைக்கி. ஏன் இது சொல்லணும்னு நினச்சேன் நான். திருப்பி விடலை, எழுந்துக்கே விடலை, உட்காத்தி வச்சு சொல்லுது அப்படின்ற. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அகைன் என் கன்வேயிங். சில பேர் புவனேஸ்வரி தேவியை உபாசனை பண்ணுறவா என்னோட சிஷாலாம் இருக்கா, அவளெல்லாம் சொல்கிறேன் நான். அவளெல்லாம் புதுசாக வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவ இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஹீம் ஸ்ரீம் நிறையா சொல்லுங்க. மூச்சு காத்தாட்டம், இது குளிக்கணும் கூட அவசியம் இல்லை. யூ கேன் ட்ராவல் எனிவேர். படுத்துன்னு சொல்லலாம், உட்காந்துன்னு சொல்லலாம், எந்த நிலையிலையும் அதை சொல்லலாம். ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். மிச்ச மந்திரத்துக்கு அந்த பவர்லாம் கிடையாது, சொல்ல முடியாது. இது மாதிரி சப்தகோடி மகாமந்திரத்தில் புவனேஸ்வரி மந்திரத்துக்கு மட்டும்தான் அந்த எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கா. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சொல்லலாம்.
ஸோ ஆகையினால் கவுண்டிங் ஜாஸ்தி வரணும். அது அக்ஷர லட்சணம் சொல்லப்படுறது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் வருது இல்லையா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படி சொல்லும்போது ஒரு 3-4 அக்ஷரம் அதாவது கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு மனோபீஷம் நிறைவேறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். எல்லாரும் திங்கக்கிழமையான இன்னைக்கு புவனேஸ்வர் மந்திரத்தை நிறைய ஜபிங்க, சொத்துக்களை வாங்குங்க, எல்லாம் எல்லாரும் சௌக்கியமாக சௌபாகியத்தோடு இருக்கணும்னு வேண்டிட்டு இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன்.